உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான தல அஜித் தற்போது சிறுத்தை சிவா இயக்கத்துல விஸ்வாசம் படத்துல நடிச்சிருக்காரு. சென்னையிலும் அமெரிக்காவிலும் பேட்ட படம் அதிக தியேட்டர்கள வெளியானதால வசூலிலும் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ஆனால் அதே சமயம் தமிழகத்துல பேட்ட படத்தை விட விஸ்வாசம் அதிகமான தியேட்டர்கள வெளியானதால விஸ்வாசம் பேட்டையை விட அதிக வசூல் செஞ்சிருக்கு. விஸ்வாசம் படத்தை அடுத்து ஹச் வினோத் இயக்கத்துல சிங் படத்தின் ரீமேக்ல நடிக்க இருக்காரு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் தயாரிக்க உள்ள இந்த படத்துல நஸ்ரியா, இயக்குனர் பிரியதர்ஷன் மகள் கல்யாணி மற்றும் ஷர்தா ஸ்ரீநாத் நடிக்க இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல பாலிவுட் நடிகையான வித்யா பாலன் அவர்களும் முக்கிய வேடத்துல நடிக்க இருப்பதா கூறப்படுது. இது குறித்து வித்யா பாலன் நடித்துள்ள பேட்டி ஒன்றில், பொதுவாக எனக்கு ரீமேக் படங்களில் நடிப்பது பிடிக்காது. ஆனால் போனி கபூர் கேட்டுக்கொண்டதால் தான் தலா 59 படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டேன் என கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரபல செய்தியாளரான ரங்கராஜ் பாண்டேவும் ட்ரிபிள் பட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனும் முக்கிய வேடத்துல நடிக்க இருக்காங்க. இயக்குனர் அட்லி இயக்கத்துல விஜய் நடித்து வரும் தளபதி 63 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் வெளியீடு குறித்த தகவல் வெளியாக இருக்கு. தெரி மெர்சல் படத்தை தொடர்ந்து விஜய் 3வது முறையா அட்லி இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல நயன்தாரா, கதர் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. தற்போது இதன் சண்டை காட்சிகள் பின்னி மில்ல படமாக்கப்பட்டு வருது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏப்ரல் 14ஆம் தேதியும், டீசர் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதியும் வெளியாகும் என தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே மோஷன் போஸ்டர் தளபதியின் பிறந்த நாள் அன்று வெளியாகும் என தகவல் வந்திருந்தது. ஆனால் டீசர் வரவும் வாய்ப்பு இருக்காம். அதற்கு முன்னதாகவே மோஷன் போஸ்டர் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுது. எது எப்படியோ தளபதி ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. சர்ச்சைகளுடன் வெளியான சர்க்கார் படத்திற்கு பிறகு வரும் படம் என்றதால விஜய் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார் இணைந்து நடித்த 2.0 படம் கடந்த நவம்பர் மாதம் இறுதியில வெளியாக இருந்தது. சங்கர் இயக்கத்துல இந்த படம் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. பிரம்மாண்ட பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்திய படம் என்ற சிறப்பும் இதற்கு இருக்கு. தென்னிந்தியாவில ஹையஸ்ட் கிராசர் என்ற சாதனையும் படைச்சிருந்தது. தமிழ், தெலுங்கிலும் இந்த படம் வெளியானாலும் ஹிந்தியில சூப்பர் ஹிட் என சொல்லலாம். 190 கோடிகளை பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் செஞ்சிருந்தது. அதே வேளையில தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான், பாகி 2, ரேஸ் 3 என முக்கிய படங்களின் சாதனையை முந்தி சென்றிருக்கு. தமிழ்நாட்டுல இந்த படம் தற்போது வரை 136 கோடிகளையும், தெலுங்குல இதுவரை 90 கோடிகளையும் வசூல் செஞ்சிருக்கு. உலக அளவுல இந்த படம் 148 கோடியை அள்ளிருக்கு. அப்படியாக மொத்தமாக கணக்கிட்டால் 713.50 கோடியை பெற்றிருக்கு. இப்படி பல சாதனைகளை செய்த படத்தின் முக்கிய சாதனையை ஒரு படம் முறியடிச்சிருக்கு. 2.0 படத்தின் டிவி உரிமை மட்டும் 110 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அப்போது அதிக பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில அந்த சாதனையை இயக்குனர் ராஜமௌலியின் அடுத்த படம் முறியடிச்சிருக்கு. ஜூனியர் என்டிஆர் மற்றும் ராம் சரண் ஆகியோர் நடிக்கும் RRR படத்தின் சேட்டலைட் உரிமையை 132 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளது என தகவல் வெளியாகி. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.